டிவியில் ஒளிபரப்பான தவறான விளம்பர விவகாரத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி மன்னிப்பு கேட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்படாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தான்சானியா நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக 3 நாட்களாக நடந்து வரும் போராட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தேர்தலை எதிர்த்து போராட்டம் நடத்திய மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தான்சானியா நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் சதேமா குற்றம் சாட்டியுள்ளார். ப்ரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் புனே அணியை வீழ்த்தி டெல்லி அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சாம்பியன் ஆன டெல்லிக்கு 3 கோடி ரூபாயும், தோல்வியடைந்த புனேவுக்கு 1 கோடியே 80 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.